நம்ம நடிக்கிறது அதே அளவுக்கு அது ஆடியன்ஸு பார்க்கும்போது தான் ஒரு ஆக்டருக்கு அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அப்போ அது எவ்வளவோ ஆൾക്കാർക്ക് ரீச் பண்ணதுக்கு என்னமோ வேணாலும் கொடுத்துடணும். அது நம்ம டியூட்டி தான், இஷ்டம். சாருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்களா? நிறைய சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். போன வாரம் வரைக்கும் சாரை மீட் பண்ண இன்னொரு ½ hour முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்லுவார். இல்லை எப்போவுமே நான் சார்கிட்டையுமே சொன்னேன், ஐ வில் ஃபார் எவர் பி கிரேட்ஃபுல். ஏன்னா நான் ஏன் கிரேட்ஃபுல் சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஸ்டெப் வந்து என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு, இது ட்ரீம், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு ட்ரீம். அந்த ட்ரீமை வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க சப்போர்ட் பண்ணும் போது தான் நாங்கள் ரியாலிட்டிக்குள்ளேயே வரோம். ஓகே இது ஒன்று நடக்குது அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஓப்பனாக சொல்லணும்னா படத்தோடைய நிறைய விசிபிலிட்டி வந்து சார்னாலையுமே ரொம்ப அதிகமாகிருக்கு இப்படி ஒரு படம் வருதுன்றது. ஏன்னா நிறைய பேர் வந்து சூரஜ் சார் நடிக்கிறாரா அப்படின்ற ஒரு ஷாக் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப செலக்டிவாக நல்ல கதைகள் அப்படி நடிக்கிற. ஸோ அவர் நடிக்கும் போதே ஓகே இந்த கதையில் ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குன்ற கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த எனக்கு அவர் ஓகே சொன்னதுலேயே ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இன்னொன்று அவர் நீங்கள் படம் பார்த்தா தெரியும் நான் எவ்வளோ கிரேட்ஃபுல்னு ஏன் சொல்கிறேன்றது படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும்